ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் 2025 மாத நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர பாருங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்க அட்டை விசா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? தங்க அட்டை விசா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, அமெரிக்கா. அடுத்த கேள்வி, உலகின் சிறந்த வங்கி என்ற விருதை பெற்ற வங்கி எது? உலகின் சிறந்த வங்கி என்ற விருதை பெற்ற வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, டிபிஎஸ் பேங்க். அடுத்த கேள்வி, இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜ்குமார் கோயல். அடுத்த கேள்வி, எரிசக்தி திறனில் சிறப்பாக செயல்படும் மாநில விருதை வென்ற மாநிலம் எது? எரிசக்தி திறனில் சிறப்பாக செயல்படும் மாநில விருதை வென்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, கர்நாடகா. அடுத்த கேள்வி, இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சங்கீதா பருவா. அடுத்த கேள்வி, உலக செயற்கை நுண்ணறிவு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு? உலக செயற்கை நுண்ணறிவு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் உள்நாட்டு 1.0 GHz 64 பிட் டூயல் கோர் மைக்ரோ ப்ராசஸரின் பெயர் என்ன? இந்தியாவின் முதல் உள்நாட்டு 1.0 GHz 64 பிட் டூயல் கோர் மைக்ரோ ப்ராசஸரின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, துருவ் 64. அடுத்த கேள்வி, 2026 காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த உள்ள நாடு எது? 2026 காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. அடுத்த கேள்வி, இந்திய ராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? இந்திய ராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாய் ஜாதவ். அடுத்த கேள்வி, தேசிய உணவு வகைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு எது? தேசிய உணவு வகைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, இத்தாலி. அடுத்த கேள்வி, தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்பது யாருடைய சுயசரிதை? தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்பது யாருடைய சுயசரிதை? சரியான விடை ஆப்ஷன் டி, ஷிகர் தவான். அடுத்த கேள்வி,
ஓய்வூதியர் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? ஓய்வூதியர் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, டிசம்பர் 17. அடுத்த கேள்வி, இவற்றில் எந்த மாநிலத்தில் வீராங்கன துர்காவதி புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது? இவற்றில் எந்த மாநிலத்தில் வீராங்கன துர்காவதி புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, கடல் உதவி மற்றும் கலங்கரை விளக்க அதிகாரிகளுக்கான சர்வதேச சங்கத்தின் 3வது கவுன்சில் எங்கு நடைபெற்றது? கடல் உதவி மற்றும் கலங்கரை விளக்க அதிகாரிகளுக்கான சர்வதேச சங்கத்தின் 3வது கவுன்சில் எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மும்பை. அடுத்ததாக, இந்தியாவின் முதல் மாநில அளவிலான ஏர்ஷெட் காற்று மாசு திட்டங்களுக்கு அனுமதி அளித்த அமைப்பு எது? இந்தியாவின் முதல் மாநில அளவிலான ஏர்ஷெட் காற்று மாசு திட்டங்களுக்கு அனுமதி அளித்த அமைப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, உலக வங்கி. அடுத்த கேள்வி, எந்த மாவட்டத்தில் உள்ள பட்டினம் மருத்தூரில் ஒரு பழைய அரைக்கும் கல்லில் சிந்துவெளி போன்ற குறியீடுகள் காணப்பட்டன? எந்த மாவட்டத்தில் உள்ள பட்டினம் மருத்தூரில் ஒரு பழைய அரைக்கும் கல்லில் சிந்துவெளி போன்ற குறியீடுகள் காணப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தூத்துக்குடி. அடுத்ததாக, எத்தோப்பிய நாட்டின் தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தோப்பியா என்னும் விருதை பெற்ற முதல் உலகத் தலைவர் யார்? எத்தோப்பியா நாட்டின் தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தோப்பியா என்னும் விருதை பெற்ற முதல் உலகத் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, திரு நரேந்திர மோடி. அடுத்த கேள்வி, சர்வதேச தேர்தல் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சர்வதேச தேர்தல் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஞானேஷ் குமார். அடுத்ததாக, அரிதான வலசை போகும் பல்லாஸ் கடல் புறா பறவை எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? அரிதான வலசை போகும் பல்லாஸ் கடல் புறா பறவை எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். அடுத்ததாக, ஜோஸ் அன்டோனியோ காஸ்ட் எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஜோஸ் அன்டோனியோ காஸ்ட் எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் டி, சிலி. அடுத்ததாக, டெத் வேலி தேசிய பூங்கா எந்த நாட்டில் அமைந்துள்ளது? டெத் வேலி தேசிய பூங்கா எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்ததாக, எந்த மாநில அரசு குடிமக்களுக்கு நலத்திட்ட தகவல்களை எளிதில் அணுகும்படி செய்வதற்காக மேரி யோஜனா இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? எந்த மாநில அரசு குடிமக்களுக்கு நலத்திட்ட தகவல்களை எளிதில் அணுகும்படி செய்வதற்காக மேரி யோஜனா இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட். அடுத்ததாக, சேவை வழங்குநர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம்
எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? சேவை வழங்குநர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, சுற்றுலா அமைச்சகம். அடுத்ததாக, இவற்றில் எந்த மாநிலத்தில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது? இவற்றில் எந்த மாநிலத்தில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு. அடுத்ததாக, ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயத்தை புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சராய் சுங் திருவிழாவை எந்த மாநிலம் நடத்தியது? ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயத்தை புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சராய் சுங் திருவிழாவை எந்த மாநிலம் நடத்தியது? சரியான விடை ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ச்சி வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.